புதுச்சேரியில் விஜய் மீது செருப்பு வீச்சு, அதிர்ச்சியில் தாவேகாவினர். என்ன நடந்தது? அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக அரசியல் களம் கண்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மாவட்ட வாரியாக பொதுமக்களை சந்தித்து வந்திருந்தார். அப்படியான நிலையில் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் அவர் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து விஜய் தனது பரப்புரையை ஒத்திவைத்தார். பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு அவருக்கு இதுவரை தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்ள போலீசார் அனுமதி மறுத்து வருகின்றனர். இதன் பின்னர் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கும் தனியார் கல்லூரியில் கடந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதன் பின்னர் முதல் முறையாக அவர் பொதுவெளியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று நடத்துகிறார். இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் விஜய் ரோட் ஷோ நடத்த வேண்டும் என கோரி காவல்துறையில் 3 முறை அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுத்த புதுச்சேரி அரசு திறந்தவெளி மைதானத்தில் வேண்டுமென்றால் கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என்று தெரிவித்தது. அதன்படி டிசம்பர் 9 தேதியான இன்று பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் சொல்லப்பட்டது. பங்கேற்பவர்களுக்கு QR கோடுடன் அனுமதி அட்டை வழங்கப்பட்டது. ஆனால் இன்று காலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் கட்டுக்கடங்காத வகையில் தொண்டர்கள், ரசிகர்கள் கூட்டம் கூடியது. அனுமதி அட்டை வைத்திருந்தவர்கள் மட்டுமல்லாமல் இல்லாதவர்களும் தடுப்புகளை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தனர். மேலும் வாசலில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தனக்கு வேண்டியவர்களை உள்ளே விட்டார். அவரை புதுச்சேரி பெண் SP ஈஷா சிங் கடுமையாக எச்சரித்து விடுத்தார். உங்களால் 40 பேர் இறந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டுமென நீங்கள் சொல்லாதீர்கள் என்று தற்போது புஷி ஆனந்தை அந்த புதுச்சேரி பெண் SP ஈஷா கடுமையாக எச்சரித்திருக்கிறார். போலீசாரின் கட்டுப்பாடுகளை மீறி தொண்டர்கள் செயல்பட்டதால் தாவேகாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. இதுவரை 10,000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்துள்ளதால் நிகழ்ச்சிக்கு பின் விதிகளை மீறியதாக தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தாவேகா தலைமையும் தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது. இருந்த போதிலும் காலையிலேயே பலரும் தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு செல்ல முயன்றுள்ளனர். புதுச்சேரி எல்லையில் போலீசார் தீவிர சோதனை நடத்திய நிலையில் தமிழகத்திலிருந்து வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றனர். எல்லையில் மட்டுமில்லாமல் புதுச்சேரியிலும் கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உப்பளம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பல முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளன. நேற்று இரவு முதலே இந்த கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே போக்குவரத்து மாற்றத்தால் அவதிப்பட்ட மக்கள் புலம்பும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. அதில் ஒருவர், விஜய் இங்க வந்து எங்களுக்கு என்ன செய்ய போறாரு, அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு முக்கிய சாலைகளெல்லாம் பிளாக் செய்றீங்க, பொதுமக்கள் எல்லாம் எப்படி போவது, பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு சுற்றி போக சொல்கிறீங்க, நேற்று நைட்ல இருந்தே இப்படி செய்கிறீங்க, ரொம்ப அராஜகம் பண்ணுறீங்க, இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு இவருக்காக எதுக்கு எங்களை இந்த பாடப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் புலம்புற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் உலாவி வருகிறது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கின்றது என்ற போதிலும் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பலரும் கொந்தளித்து தற்போது விஜயின் அந்த மீட்டிங்கிற்கே சென்று அங்கு கற்களை வீசுவது, அது மட்டுமின்றி செருப்புகளை விஜயின் மீது எறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் சற்று அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விசாரித்த போது இப்படி பொதுமக்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்றும் அவரின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால் கொந்தளித்து
விஜயின் மீது இந்த செருப்பு வீச்சு நடந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி அங்கு அனுமதிப்பதற்காக கொடுத்த அந்த அனுமதி அட்டையில் ஒரு அட்டைக்கு 2 பேருக்கு அனுமதி என்று கூறியதாக தற்போது அங்கு வந்த பொதுமக்கள் சொல்கின்றனர். ஆனால் தற்போது ஒரு அட்டைக்கு ஒருவர் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்று தற்போது நிபந்தனைகளை மாற்றியதாகவும் அங்கு வந்த பொதுமக்கள் தொண்டர்கள் என்று பலரும் புலம்பி வருகின்றனர். நாங்கள் எல்லாம் இப்படி கிளம்பி வந்துவிட்டோம், கடைசி நேரத்தில் இப்படி சொன்னால் நாங்கள் என்ன செய்வது என்று தற்போது அங்கு வந்த தொண்டர்கள் ரசிகர்கள் என்று பலரும் தங்களது குறைகளை கூறி புலம்பி வருகின்றனர். ஏற்கனவே கரூரில் 40 பேர் இறந்துவிட்டனர். மீண்டும் எதற்காக இப்படி பொதுமக்களை அவதிப்படுத்தி ஏன் இப்படி ஒரு மீட்டிங்கை நடத்தி எல்லோருக்கும் இப்படி இடைஞ்சலை கொடுக்கிறீர்கள் என்று, இதனால் மேலும் ஏதாவது விபரீதம் நடந்து விடாதா என்று பல அரசியல் தலைவர்கள் தற்போது விஜயை தாக்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி அங்கு வந்த விஜய் வெறும் 11 நிமிடங்கள் மட்டுமே பேசிவிட்டு சென்றுள்ளார். இதனால் அங்கு வந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றத்திற்குள்ளானதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை விஜய் ஏற்கனவே கரூரில் நடந்த அந்த சம்பவத்திற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறாரோ என்று பலரும் கூறி வருகின்றனர். அதுபோக அந்த கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் ஒருவர் அந்த கூட்டத்தில் நுழைந்ததாகவும் போலீசார் சோதனையின் போது அவரை பிடித்து விசாரணை நடத்தி உள்ளே அனுமதிக்காமல் விரட்டி அடிக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி அவரை தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எதற்காக இப்படி துப்பாக்கியுடன் வந்தீர்கள் என்று தற்போது அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே விஜய் மீது கற்கள் செருப்பு என்று தொடர்ந்து பொதுமக்கள் வீசி வருவதால் தற்போது தாவேகா நிர்வாகிகள் பலரும் பதற்றத்திலிருந்து வருகின்றனர். மேலும் ஏற்கனவே 40 பேரின் உயிரை காவு வாங்கிவிட்டு தற்போது மீண்டும் எதற்காக இந்த மீட்டிங் எல்லாம் என்று தற்போது பலரும் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர். எல்லாம் தெரிந்தும் மீண்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்ன செய்வது என்று தற்போது எதிர்க்கட்சிகள் விஜய் மீது பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. அதுபோக அங்கு வந்த தொண்டர்கள் ரசிகர்கள் என்று பலரும் விதிகளை மீறி நடந்து கொண்டதால் தாவேகா நிர்வாகிகள் என்று பல பேரை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தற்போது தாவேகாவினரிடையே பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே கம்பிகளில் ஏறாதீர்கள், கேட் மீது ஏறாதீர்கள் என்று என்னதான் அவர்கள் கூறினாலும் தொண்டர்கள் கேட்பதே இல்லை. அவர்கள் விதிமுறைகளை எல்லாம் மீறிவிட்டு தற்போது முரண்பாடாக நடந்து கொள்வதாகவும், அது மட்டுமின்றி அங்கு நிறைய கூட்டம் கூடியிருப்பதால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பலரும் மயக்கமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.